وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي فيها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، والموت راحة لنا من كل شر. أيها الأخوة والأخوات، وصلنا إلى الدرس 17 من هذا الكتاب، وهذا الكتاب شرح لكتاب دروس اللغة العربية الجزء الثاني. طيب، وماذا سندرس في هذا الكتاب؟ أولا، نواصب الفعل المضارع. نواصب الفعل المضارع. الفعل المضارع في الأصل مرفوع. في الأصل مرفوع إذا دخل عليه ناسب وينصب الفعل المضارع، وإذا دخل عليه جازم ويجزم الفعل المضارع. هذا ما تعرفون. طيب، نحن من باب المراجعة ندرس هذا الكتاب، وإلا أنتم درستم كتاب الدروس اللغة العربية ودرستم نواصب الفعل المضارع. طيب، من الحروف التي تنصب الفعل المضارع أن، لن، لام التعليل. أبا பொதுவாக فعل مضارع ரஃபு செய்யப்பட்டு தானே இருக்கும் தானே, தெரியும். فعل مضارع ரஃபு செய்யப்பட்டிருக்கும், மர்ஃபூ. அதுல நஸ்பு செய்யக்கூடிய அல்லது ஜஸ்ம் செய்யக்கூடிய ஒரு ஆமில் வர இல்லை என்றால் முதாரியான ஃபியல் மர்ஃபூ, நஸ்பு செய்யப்பட்டிருக்கும். நஸ்பு செய்யக்கூடிய ஆமில் நவாசிப், நஸ்பு செய்யக்கூடியவை வந்தால், அல்லது ஜவாசிப் ஜஸ்ம் செய்யக்கூடியவை வந்தால் தான் முதாரியான ஃபியல் நாங்கள் நஸ்போ ஜஸ்மோ செய்வோம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது நவாசிபுல் ஃபியலில் முதாரியா. முதாரியான ஃபியலுக்கு நஸ்பு செய்யக்கூடியவை இதெல்லாம் முதாரியான ஃபியலுக்கு நஸ்பு செய்யும். மினல் ஹுரூஃப் அல்லதி தன்சிபுல் ஃபியலல் முதாரியா. முதாரியான ஃபியலுக்கு நஸ்பு செய்யக்கூடிய ஹர்ஃபுகளில் உள்ளவைதான் அன், வலன், வலாமுத் தஅலீல். அன், லன், லாமுத் தஅலீல் இதெல்லாம் முதாரியான ஃபியலுக்கு வந்து என்ன செய்யும்? முதாரியான ஃபியலுக்கு நஸ்பு செய்யும். ரைட், இப்போ நாங்க பார்ப்போம். இங்க உங்களுக்கு ஒரு ஜதுவல் தந்திருக்கிறாங்க இல்லையா? طيب، அப்ப الفاعل ضمائر الفاعل الجمع. طيب، இந்த பாடம் நாங்க படிக்க இல்லை தானே, படிச்சிட்டோமா? படிக்கல. طيب، இப்ப إسناد الفعل المضارع المنصوب إلى الضمائر. முதாரியான நஸ்பு செய்யப்பட்ட ஃபியலை நாங்க தமீர்கள் பக்கம் இணைக்கிற சம்பந்தமாக தான் இந்த அட்டவணையில நீங்க நான் பார்க்க போறோம். உண்டு வாவுல் ஜமா, இது ஒரு தமீர், எங்களுக்கு தெரியும் வாவுல் ஜமா. இப்ப நான் முதாரியான ஃபியலை வாவுல் ஜமாவோட என்ன செய்ய போறோம்? இணைக்க போறோம். உதாரணமாக அத்துல்லாபு யஜிபு. அத்துல்லாபு யஜிபு أن يذهبوا. يجب أن يذهبوا. இங்க يذهبون என்று இருக்கும் தானே, يذهبون. இப்ப நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்டா, அன் முன்னால கொண்டு வந்திருக்கிறோம். அன் என்ன செய்யும்? முதாரியான ஃபியலுக்கு நஸ்பு செய்யும். அப்ப அதனாலதான் நாங்க ஐயதுஹபு சொல்லியிருக்கிறோம். எது ஐயதுஹபூன்னு சொல்றது இல்லை. காரணம், நஸ்பு செய்யணும். அப்ப நஸ்புக்கு அடையாளமாக நூன் என்ன செய்யப்படும்? ஹத்ஃபு செய்யப்படும். அல் அஃஆலுல் ஹம்ஸா, 5 ஃபியல்கள் முதாரியான ஃபியல்கள்ல
அல்-அஃஆலுல் ஹம்ஸா என்று நாங்கள் சொல்லுவோம். அதாவது தஃஅலூன, யஃஅலூன, யஃஅலானி, தஃஅலானி, தஃஅலீன. இதுல ரஃபுடைய நிலையில நூன் இருக்கும். நஸ்பு ஜஸ்முடைய நிலையில நூன் விழுந்துடும் தானே. நஸ்பும் ஜஸ்மும் செய்யும் பொழுது நூன் விழுந்துடும். அப்ப அத்துல்லாபு யஜிபு ஐ யذهபு, ஐ யذهபு. ரைட். இப்ப நாங்க நஸ்புடைய நிலையில நூன் வராது. அத்துல்லாபு லை யذهபு, அத்துல்லாபு லன் யذهபு, லை யذهபு. இங்கே லன்னும் நஸ்பு செய்யக்கூடிய ஒரு ஹர்ஃப். அதனால லை யذهபு சொல்லுவோம். லை யذهபுன்னு சொல்றது இல்லை. خرج الطلاب ليذهبوا إلى المطعم. ليذهبوا. right. أين ليذهبوا؟ لام حرف تعليل. لام لام التعليل. لام التعليலுக்கு பின்னால் ஒரு அன் மறைஞ்சிருக்கும். அல்ல அசுல்ல வந்தது நாங்க எப்படி பார்க்கிறோம்டா லிஐ யذهبوا என்று தான் இருக்கும். அசுல்ல லிஐ யذهبوا என்று இருக்கும். ஆனா நாங்க என்ன சொல்லுவோம்? லியذهبوا என்று அந்த அன்னை மறைச்சிட்டு தான் சொல்லுவோம். அது நஃபியுடைய நிலையில தானே தான் வெளிப்படும். பொதுவாக அதிகமான நேரம் அன்னை போட்டும் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ரைட். ஆனா அன்னை நாங்க மறைத்து சொல்றதுதான் அதிகம். خرج الطلاب ليذهبوا إلى المطعم. ليذهبوا إلى المطعم. அப்ப லாமு தாலீல் வந்தால் அதுக்கு பின்னால வரக்கூடிய முதாரியான ஃபியலுக்கு நஸ்பு வரும். முதாரியான ஃபியலுக்கு நஸ்பு வரும். ஏனென்றா அங்கு ஒரு அன் மறைஞ்சிருக்கும் என்ற அர்த்தம் லாமு தாலீலுக்கு பின்னால. ரைட். முக்கியம் என்னன்னா நம்ம சுருக்கமா சொல்லும் பொழுது லாமு தாலீல் முதாரியான ஃபியலுக்கு நஸ்பு செய்யும் என்று பார்க்கிறோம். இல்லை என்றால் லாமு தாலீல் என்ற ஹர்ஃபு ஜர், அது ஒரு ஹர்ஃபு ஜர். அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அன் தான் முதாரியான ஃபியலுக்கு நஸ்பு செய்து. طيب خرج الطلاب ليذهبوا إلى المطعم. இப்போ இங்க வாவுல் ஜமாஅ இருக்குது. வாவுல் ஜமாஅ தான் ضمير. அதுதான் ஃபாயில். அதுதான் ஃபாயில். முதாரியான ஃபியலுக்கு இங்க ஃபாயில் ஒரு ضميராக வந்திருக்குது. ஐயذهبوا, லையذهبوا, லியذهبوا. அங்க வாவு ஃபாயிலாக இருக்குது. முதாரியான ஃபியல வாவுல் ஜமாஅவுக்கு இணைச்சிருக்கிறோம். நஸ்பு செய்யப்பட்ட முதாரியான ஃபியல். அதனாலதான் நூன் நாங்க விழுத்தாட்டிட்டோம், ஹதுவு செஞ்சிட்டோம். طيب அடுத்தது ضمير. அடுத்தது ஜமலை நாங்க பார்ப்போம். ضمائر الفاعل الجمع. நூன் النسوة. நூன் النسوة பொறுத்தவரையில அது ஒரு ضمير தானே. அது ஒரு ضمير தான். வாவுல் ஜமா ضمير, நூன் النسوة ضمير. ரைட். ஆனா நூன் النسوة முதாரியான ஃபியல்ல சேரும் பொழுது அந்த முதாரியான ஃபியல் மபினியாகிடும். நாங்க பல முறை பார்த்திக்கிறோம். ரைட். முதாரியான ஃபியல் அஸ்ல்ல முஅரப், மபினியா இல்ல. ஆனா நூன் النسوة சேர்ந்தால் அது மபினி. الطالبات يجب أن يذهبن. الطالبات يجب أن يذهبن. ரைட். இங்க எந்த மாற்றமும் வரல. காரணம் மப்னி. அப்ப யதுஹபன ததுஹபன இந்த மாதிரி நூனு நிஸ்வா வரக்கூடியதுல நாசிபான நவாசிப் நஸ்பு செய்யக்கூடிய ஒரு ஹரஃப் வந்ததுனால அங்க நஸ்பு செய்யக்கூடிய இடத்துல தான் அந்த முதாரியான ஃபியல் இருக்குமே தவிர முதாரியான ஃபியல்ல மாற்றம் வராது. ஏனென்றால் அது மப்னி. அத்தாலிபாத்து யஜிபு أن يذهبن. أن يذهبن. الطالبات لن يذهبن. الطالبات لن يذهبن. خرجت الطالبات ليذهبن إلى المطعم. ليذهبن إلى المطعم. طيب أبدا نون النسوة سيرنا இந்த மாற்றங்கள் வராது. இங்க சுக்கூன்ல மபினியாக இருக்குது முதாரியான ஃபியல். ரைட். நூன் நிஸ்வா சேர்ந்ததுனால. வாவுல் ஜமாஅ திரும்ப
முஹாத்தபுக்குரிய நிலையில சேரும் பொழுதும் இந்த காயிப்ல சேர்ற மாதிரி தான், வித்தியாசம் இல்லை. யஜிபு அன் தத்ஹபு, நீங்கள் போவது கட்டாயம். யஜிபு அன் தத்ஹபு. லன் தத்ஹபு, லன் தத்ஹபு. தத்ஹபுன்னு சொல்றது இல்லை. ஏன்? அல்ஹம்துலில்லாஹ். தத்ஹபூன என்று நான் என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். அப்ப தத்ஹபு சொல்றோம். يرحمك الله. يهديك الله ويصلح بالك. نعم. يجب أن تذهبوا. لن تذهبوا. لن تذهبوا. أخرجتم. خرجتم لتذهبوا إلى المطعم. لتذهبوا إلى المطعم. அப்போ இங்கே எல்லாமே என்ன நடந்திருக்குது? வாவ் வந்திருக்குது. வாவுல் ஜமாஅ, அதன் ஃபாயில், அதனோட நான் ஃபேல் முதாரிய இணைச்சிருக்கிறோம், இஸ்னாது பண்ணி இருக்கிறோம். இங்கே ஃபேல் முதாரியில் ரஃபு அடையாளமாக வரக்கூடிய ஜமுல அஃபாலுல் ஹம்சாவில் ரஃபு அடையாளமாக வரக்கூடிய நூன் இங்கே இல்லை. காரணம், இது நஸ்புடைய நிலையில முதாரியான ஃபியல் இருக்குது. அதுக்கு முன்னால வரக்கூடிய ஹர்ஃப் நஸ்பு செஞ்சிருக்குது. அதனால நூனா ஹதுவு செஞ்சிருக்கிறோம். அதே மாதிரி தான் நூன் நிஸ்வா முஹாத்தபில் வரும் பொழுது யஜிபு அன் தத்ஹபன லன் தத்ஹபன சொல்லணும். நூன் அப்படியே இருக்கும். முதாரியான ஃபியல் எந்த மாற்றமும் இருக்காது. அது மப்னியுன் அலா ஸுகூன். أخرجتن لتذهبن إلى المطعم. لتذهبن إلى المطعم. نعم. ضمير مستتر. அதாவது உதாரியான ஃபியல்ல முத்தகல்லிம் ஜம்அல என்ன நடக்கும்? தகல்லிமூன், அதில் என்ன நடக்கும்? நாங்க நஸ்புக்கு அடையாளமாக ஃபத்ஹா செய்கிறோம் தானே. அங்க ஃபாயில் எதுவாக இருக்கும்? தமீரும் முஸ்ததிர், மறைந்திருக்கக்கூடிய ஒரு தமீராக இருக்கும். யஜிபு அன் நதுஹப. யஜிபு அன் நதுஹப. லன் நதுஹப. லன் நதுஹப இங்க நஸ்பு செஞ்சிருக்கிறோம் ஃபத்ஹா கொண்டு. خرجنا لنذهب إلى المطعم. طيب அப்ப இங்க ஃபாயில் எதுன்னா ضمير مستتر تقديره نحن. அடுத்த தக்தீர் எப்படி இருக்கும்? نحن என்று இருக்கும். فهمتم؟ ما فهمتم؟ فهمت أستاذ. فهمت أستاذ. طيب الآن انظروا إلى هنا. الفاعل ضمائر الفاعل المفرد. طيب ضمائر الفاعل المفرد. طيب مفردانا ضميرنا نباغفة. حامد يجب أن يذهب. أن يذهب فاعل ضمير مستتر آخركم. حامد لن يذهب. خرج حامد ليذهب إلى المطعم. إنجلنا نصب سنجر كرم فتحا كند إنجا ورقودي إنجا فاعل ضمير مستتر. طيب مؤنث لا. فاطمة. فاطمة يجب أن تذهب. فاطمة يجب أن تذهب. فاطمة لن تذهب. خرجت فاطمة لتذهب إلى المطعم. أن تذهب لن تذهب لتذهب. بدنا نسيرم. نعم.
முதாரியான ஃபியலுக்கு நஸ்பு செய்கிறோம் பொதுவாக. நஸ்புக்கு அடையாளமாக ஃபத்ஹா, நஸ்புக்கு அடையாளமாக ஃபத்ஹா. ضمير مستتر أنت، أنت ضمير مستتر أغرب. يجب أن تذهب يا حامد، لن تذهب يا حامد. أخرجت لتذهب إلى المطعم يا حامد. مخاطب، مخاطب مؤنث لا. يجب أن تذهبي، என்ன நடக்குது؟ يا المخاطبة தான் فاعل، يا المخاطبة فاعل، يا المخاطبة فاعل. நஸ்புக்கு அடையாளம் அந்த நூன் விழுகிறது. நஸ்புக்கு அடையாளம் ததுஹபீன என்றிருக்கிற அந்த நூன் விழுந்துடும். ததுஹபி என்று சொல்லுவோம். அன் வந்ததனால, லன் வந்ததனால, நஸ்புக்குரிய நவாசிப் நஸ்பு செய்யக்கூடிய ஹர்ஃபுகள் வந்ததனால. طيب يجب أن تذهبي يا فاطمة، لن تذهبي يا فاطمة. أخرجت لتذهبي إلى المطعم يا فاطمة. طيب المتكلم المفرد، المذكر والمؤنث. يجب أن أذهب، لن أذهب، خرجت لأذهب إلى المطعم. طيب إذن لن أذهب، لن تذهب، لن يذهب، لن نذهب இங்கெல்லாம் علامة النصب الفتحة. நஸ்புடைய அடையாளம் எது? فتحة. لن تذهبوا، لن تذهبي، لن يذهبوا، لن تذهبي. அதே மாதிரி தான் லன் ததுஹபு. இதுல எல்லாம் அலாமத்துன் நஸ்பி ஹத்ஃபுன் நூன், நூனை ஹதுவு செய்யறதுதான் நஸ்புக்குரிய அடையாளம். இங்க நூன் நிஸ்வா வரும் பொழுது லன் யதுஹபன, லன் ததுஹபன, இந்த மாதிரியான இடங்கள்ல நஸ்புக்கு அடையாளம் என்ன செய்யாது, வெளிப்படையாக வராது. ஏன்? மப்னியுன் அலா சுக்கூன், சுக்கூன்ல மப்னியாக இருக்கும். طيب أن ولام التعليل لا يأتيان في أول الكلام. இந்த அன்னுங்கிறதும் லாமு தாலீலும் ஒரு கலாம்ட ஆரம்பத்தில் வராது, கலாமுடைய ஆரம்பத்தில் வராது. பாருங்க, யஜிபு அன் அதுஹப. இப்போ அன் அதுஹப அப்படின்னு தொடங்காது ஒரு கலாம் வந்து ஆரம்பிக்கும் பொழுது அந்த அன்னும் லாம் என்ன செய்யாது. அதே மாதிரி தான் லாமு தாலீல். லி அதுஹப என்று நாங்கள் ஒரு கலாம ஆரம்பிக்க இயலாது. லி அதுஹப என்று ஒரு கலாம ஆரம்பிக்க இயலாது. அன் அதுஹப என்றது அப்படி ஒரு கலாம ஆரம்பிக்கிறது இயலாது. ஆனா அதுக்கு முன்னால வேற ஏதாவது ல என்ற ஒரு லாமத்தாக்கி நான் நேற்று பார்த்தோமே, ல அன் யஅஹுத அஹதுக்கும் ஹப்லஹு இலல் ஜபலி அரபியத்து பைன யதைக்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு எழுத்துக்கு முன்னால வரணும். வந்தா தானே அப்படி வரலாம், ரைட்? அல்லது இடையில தான் நம்ம அன் என்றதும் லாமத்தாலியிலும் வருமே தவிர ஒரு கலாமுடைய ஆரம்பத்துல வராது. وأما لن فتأتي في أول الكلام ووسطه. லன்னை பொறுத்தவரையில அது ஒரு கலாமுடைய ஆரம்பத்திலையும் வரலாம், இடையிலையும் வரலாம். அடுத்த விஷயம் அன். அன் வந்து ஒரு ஹர்ஃபு, ஹர்ஃபுன், அது ஒரு ஹர்ஃப் தானே. اسم الله فعل الله ஒரு ஹர்ஃப் அன். ينصب الفعل المضارع، مضارعنا في الكلمة سيب نصب سيب. ويجعله للمستقبل. அந்த அன் வந்தால் அந்த ஃபியல் வந்து முதாரியான ஃபியல் எங்களுக்கு தெரியும், முஸ்தக்பலுக்கும் இருக்கும், அதே மாதிரி ஹாலுக்கும் வரும். ஆனால் நாங்கள் என்ன புரிஞ்சு கொள்ள மாட்டோம், அது முஸ்தக்பலுக்குரியது என்றது அந்த நாக்கிடும் அது முதாரியான ஃபியல். உதாரணமா உரீது அன் அஸ்அலக என்று சொல்லும் பொழுது உரீது அன் அஸ்அலக, இந்த அஸ்அலன்றது வந்து இப்ப இன்னும் நடக்கல, இனிமேல தான் என்ன செய்ய போகுது, நடக்க போகுது அப்படிங்கிறத என்ன செய்யுது, காட்டுது. அப்ப அன் வந்ததுனால அந்த ஃபியல் முதாரி முஸ்தக்பலுக்குரியது என்றதை நாங்கள் உறுதி செஞ்சு கொள்ளலாம். உரீது அன் அஸ்அலக, உன்னிடம் கேட்பதற்கு நான் விரும்புகிறேன். நான் கேட்கல, இப்பதான் கேட்க போறோம் தானே, முஸ்தக்பல். உரீது அன் அஸ்அலக، உரீது அன் அஸ்அலக. طيب அப்ப அஸ்அல என்ற ஃபியல் முதாரி முஸ்தக்பலுக்குரியது என்றது நான் புரிகிறோம் எதனால, அன் வந்ததனால. طيب أيمكنك، உன்னால் முடியுமா، أن تخرج معي غدا، أن تخرج معي غدا، وأن تخرج معي
غدا அப்ப இந்த தஹ்ருஜ என்றது المضارع مستقبலுக்கு புரியுது. طيب لن என்றதை பொறுத்தவரை حرف نفي அது ஒரு حرف نفي ينصب الفعل المضارع அதுவும் முதாரியான ஃபியலுக்கு என்ன செய்யும் நஸ்பு செய்யும். ويجعله للمستقبل அதுவும் முதாரியான ஃபியலை முஸ்தக்பலாக என்ன செஞ்சிடும் மாற்றிடும் முஸ்தக்பலுக்காக ஆக்கிடும். லன் அத்ருக الصلاة أبدا ஒருபோதும் நான் தொழுகையை விட மாட்டேன். லன்னுக்கு ஒருபோதும் என்ற அர்த்தம் இல்லை, இந்த அபதனுக்கு தான் ஒருபோதும் என்ற அர்த்தம் இருக்கு. லன் எதிர்காலத்தில் விட மாட்டேன் என்றது லன்னுக்குரிய அர்த்தம். லன் அத்ருக الصلاة أبدا أنا متعب أنا متعب فلن ألعب اليوم فلن ألعب اليوم. அப்ப இந்த லன் வந்ததுனால எதிர்காலத்தில் நடக்கிறது அது குறிக்கிறது முஸ்தக்பலுக்குரியதாக அதை மாற்றம். லன் என்றது ஒரு ஹர்ஃபு நஸ்பு حرف نصب حرف نفي ونصب ينصب الفعل المضارع مضارع فعل كان سيم نصب سيم. طيب அடுத்தது لام التعليل. لام التعليل என்கிறது حرف جر ஒரு ஜர்ருடைய حرف அடிப்படையில் ஒரு ஜர்ருடைய حرف நாம் சொன்ன மாதிரி. والفعل المضارع بعده منصوب بأن المضمرة. அப்ப ஏன் நாங்க அதுக்கு பின்னால முதாரியான ஃபியலுக்கு நாங்க நஸ்பு செய்யறோம்? நஸ்பு செஞ்சது லாமு தஅலீல் அல்ல, உண்மையிலே அதுக்கு பின்னால ஒரு முதுமரான மறைக்கப்பட்ட ஒரு முதுமரான அன் இருக்குது. கைரு ظاهرة வெளிப்படாத ஒரு முதுமரான ஒரு அன் இருக்குது, மறைக்கப்பட்ட ஒரு அன் இருக்குது. அந்த அன் தான் என்ன செய்து முதாரியான ஃபியலுக்கு நஸ்பு செய்து. உரீது لأذهب என்று நான் சொல்றோம். உரீது لأفهم القرآن أتعلم العربية நான் அரபு மொழியை படிக்கிறேன். لأفهم القرآن குர்ஆனை விளங்குவதற்கு لأفهم என்று நான் நஸ்பு செய்றோம். உண்மையிலே லாமு தஅலீலுக்கு பிறகு முதாரியான ஃபியலுக்கு நஸ்பு வருது தானே. அந்த நஸ்பு யாரு செஞ்ச நஸ்பு? அந்த லாமு தஅலீல் செய்த நஸ்பு அல்ல. லாமு தஅலீல் ஒரு ஹர்ஃப் ஜர். நஸ்பு செய்தது அன் தான் என்ன செஞ்சிருக்குது நஸ்பு செஞ்சிருக்குது. அந்த அன் மறைந்திருக்குது. ஒரு அன் உண்டு லாமு தஅலீலுக்கு பின்னால மறைந்திருக்கிறது. ஜிது லிஅதஅல்லம நான் கற்றுக்கொள்வதற்காக வந்தேன். பிமஅனா லிகை அத்தஅல்லம. லிஅதஅல்லம என்ற என்ன அர்த்தம்? லிகை அத்தஅல்லம கை என்றும் சொல்லலாம் தானே, கற்றுக்கொள்வதற்காக. லிகை அத்தஅல்லம. خرج محمد ليتوضأ خرج محمد ليتوضأ ஒரு அன் மறைஞ்சிருக்கும். لأن يتوضأ தான் இருக்கும். ندرس اللغة العربية لنفهم القرآن والحديث. طيب فهمتم؟ نعم أستاذ. نبدأ في الموضوع الثاني. يمكن ولا يمكن. يمكن ولا يمكن. முடியும் முடியாது என்று நாங்கள் அதுக்கு நாங்கள் மொழிபெயர்ப்போம். يمكن ولا يمكن அது ஒரு فعل مضارع. أمكن يمكن. فعل ماضي أمكن يمكن. طيب يمكن فعل مضارع يمكن என்று சொல்லும் பொழுது அது مرفوع علامة الرفع وعلامة رفعه الضمة. رفع அடையாளம் يمكن له ضمة இருக்குது. يمكن. طيب يمكن يحتاج إلى فاعل ومفعول به. يمكن அப்படிங்கிற فعل அதுக்கு ஒரு ஃபாயிலும் வேணும், மஃபூல் பிஹியும் வேண்டும். மஃபூல் பிஹி பக்கமும் ஒரு ஃபாயிலின் பக்கமும் மஃபூல் பிஹி பக்கமும் அது தேவை காணும். يحتاج إلى فاعل ومفعول به. பாருங்க, لا يمكن இங்க இருக்கக்கூடிய லா ஹர்ஃபு நஃபி தெரியும். அது பொதுவா லா வரக்கூடிய லாய்க்கு தானே ஹர்ஃபு நஃபியா இருக்கக்கூடிய இந்த லா ஏதாவது ஒரு அமல் செய்யுமான்னு கேட்டா செய்யாது. லா யஅமலு ஷைஅன். அமல்ண்டா என்ன? ரஃபு நஸ்பு இந்த மாதிரியான இராபுகளுக்கு தான் நாங்கள் அமல் சொல்றோம். எந்த ஒரு அமலும் செய்யாது. இப்ப லா வந்ததுனால முதாரியான ஃபியலுக்கு நஸ்பு வருமா
அல்லது ஜஸம் வருமா, ஏதாவது மாற்றம் வருமா? இல்லை. அப்ப லான்றது வந்து ஒரு ஹர்ஃப் நஃபி மட்டும்தான். அதுக்கு அமல் இல்லை, அதுக்கு அமல் இல்லை. ரைட். யாராப்ல மாற்றங்கள் வராது, அது ஒரு ஆமில் அல்ல. அம்சிலா, உதாரணம் பாருங்க. யும்கினு எப்படி நாங்கள் பயன்படுத்தணும். அயும்கினுனில் ஜுலூசு ஹுனா, அயும்கினுனி, அயும்கினு, அதுக்கு பிறகு நீ. எனக்கு முடியுமா, எனக்கு முடியுமா. அல் ஜுலூசு, உட்காருவது. ஹுனா, இங்கே. அல் ஜுலூஸ்ன்றதான் ஃபாயில், ஜுலூஸ்ன்றதான் ஃபாயில். மஃபூல் பிஹி அது ஹுனா மஃபூல் பிஹி. ஹுனாண்டா மஃபூல் ஃபீஹி என்று சொல்லலாம் தானே. மஃபூல் ஃபீஹி காலம் ஒரு இடத்துல நடக்கிறது வந்து மஃபூல் ஃபீஹி என்று சொல்லணும். யும்கினுனி இருக்கிற யா தான் மஃபூல், மஃபூல் பிஹி. ஜுலூஸ் ஃபாயில், யா வந்து மஃபூல் பிஹி. யும்கினு என்ற ஃபியலுக்கு ஜுலூஸ்ன்றது ஃபாயில். அப்ப யும்கினுனி என்னால் முடியுமா, யும்கினு, யும்கினுனி எனக்கு முடியுமான்னு கேட்டா அந்த யும்கினுனி இருக்கிற யா தான் யா வந்து ஃபாயில், மஃபூல் பிஹி. ஜுலூஸ்ன்றது வந்து ஃபாயில், ஜுலூஸ் ஃபாயில். அதனால ஜுலூஸுக்கு ரஃப் வந்து. طيب هنا அது இடத்தை குறிக்குது இல்லையா. அப்ப அது மஃபூல் ஃபீஹி, அது மஃபூலுன் ஃபீஹி. طيب ஜவாப்ல வந்து என்ன சொல்றாங்க. லா யும்கினுக, லா யும்கினுகல் ஜுலூசு ஹுனா. لا يمكنك، يمكن فعل، ك مفعول به، الجلوس فاعل، مفعول به مقدم، جلوس فاعل مؤخر، هنا مفعول فيه. طيب அப்ப இந்த யும்கினுன்றது ஃபியலுக்கு ஃபாயிலும் வருது, எது வரணும், மஃபூல் பிஹியும் வரணும். லா யும்கினுகல் ஜுலூஸ். இங்க பாருங்க, அயும்கினுக இல்ல, அயும்கினு அன் அஜ்லிஸ ஹுனா, அயும்கினு அன் அஜ்லிஸ ஹுனா, நான் இங்கே உட்காரலாமா. லா, லா யும்கினு அன் தஜ்லிஸ ஹுனா, லா யும்கினு அன் தஜ்லிஸ ஹுனா. இங்க அன் அஜ்லிஸ என்ற ஜும்லா தான், இங்க ரெண்டு அன் அஜ்லிஸ் என்ற ஜும்லா தான் அயும்கினுன்றதுக்கு ஃபாயிலாக இருக்கு, ஃபாயிலாக இருக்குது. லா யும்கினு என்ற ஃபியலுக்கு அந்த அஜ்லிஸ என்ற ஜும்லா இதா இருக்கு, ஃபாயிலாக இருக்கு. அதாவது அங்க அன் இருக்குது, அதுக்கு அப்புறம் ஃபியல் இருக்குது. இது ஜும்லத்துல் முஅவ்வலத்து, இதை வந்து நாம ஒரு மஸ்தராக தஅவீல் செய்வோம், அதுதான் ஃபாயில் என்று சொல்லுவோம். ரைட். இப்போ அது எங்களுக்கு ஆழமாக போக தேவையில்லை. இப்போ நாங்கள் என்ன பார்க்கணும், அயும்கினுன்றத அயும்கினு, லா யும்கினுன்றது இதை நான் பயன்படுத்தணும் தானே. அயும்கினுனி, ரைட். லா யும்கினுக, இதுல வரக்கூடிய இந்த யாவும் காஃபும், யாவுல் முத்தகல்லிம் வகாஃபுல் முகாத்தப், காஃபுல் முகாத்தப், லா யும்கினுக இருக்கிற காஃபுல் முகாத்தப், லா யும்கினுனி இருக்கக்கூடிய யாவுல் முத்தகல்லிம், இது கிலாஹுமா, அவை இரண்டுமே மஃஊலுன் பிஹி, மஃஊலுன் பிஹி, மஃஊலுன் பிஹி. எது ஃபாயில், அல் ஜுலூஸ் என்றுதான் இந்த ரெண்டு ஜும்லாலையும் ஃபாயில் ஜுலூஸ். ஃபாயிலுன் மர்ஃபூஉன், ஃபாயில் ரஃபு செய்யப்பட்டிருக்கிறது. வஅலாமத்து ரஃபிஹி ضمة, ரஃபுடைய அடையாளமாக இந்த ضمة இருக்குது, அல் ஜுலூஸ். طيب அன் அஜ்லிஸ என்றதுல அன் அஜ்லிஸ என்றது ஃபாயில், அன் அஜ்லிஸ என்றது ஃபாயில். ரெண்டாவது ஒரு நாங்கள் மஸ்தரை கொண்டு தாவீல் செய்வோம். அல் அன் அஜ்லிஸ்ன்றதை ஜுலூஸ் என்று தாவீல் செய்யலாம், மஸ்தராக அதை மாற்றலாம், மஸ்தராக மாற்றலாம். எப்படி மாற்றணும், அல் ஜுலூஸ், அன் அஜ்லிஸ்ன்றதை அல் ஜுலூஸ் என்று சொல்லலாம், ஜுலூசி என்று சொல்லலாம் தானே. ரைட். ஹுனா ظرف مكان, ஹுனான்றது ظرف مكان, தனா மஃபூல் ஃபீஹி என்று சொல்லுவோம். அடுத்த சப்ஜெக்டுக்கு வருவோம். முந்து, முந்து அப்படிங்கிறது வந்து ஹர்ஃபு ஜர், அது ஒரு ஹர்ஃபு ஜர். மின், இலா, அன், அலா, இதெல்லாம் ஹர்ஃபு ஜர். அதே மாதிரி
முந்துங்கிறதும் ஹர்ஃபு ஜர். யஹ்தஸ்ஸு பிஸ்ஸமான், முந்து அப்படிங்கிறது எதை குறிக்கும்? எதோட சம்பந்தப்படும்? காலத்துக்கு சொந்தமானது. ஒரு காலத்துல தான் நாங்கள் அதை பயன்படுத்துவோம். உதாரணமா மா ரஅய்துக முந்து யௌமைன், 2 நாட்களாக உன்னை காணவில்லை. 2 நாட்களில் இருந்து காணவில்லை, 2 நாட்களாக காணவில்லை. மா ரஅய்துக முந்து யௌமைன். ஹுவ மரீதுன் முந்து யௌமில் ஜும்ஆ, முந்து யௌமில் ஜும்ஆ. என்ன செய்திருக்கிறோம்? ஜர் செஞ்சிருக்கிறோம். முந்துக்கு பின்னர் வரக்கூடியதுக்கு ஜர் செஞ்சிருக்கிறோம். ஹுவ மரீதுன் மின் யௌமில் ஜும்ஆ, முந்து யௌமில் ஜும்ஆ. யௌமி, யௌமைன் நஸ்புடைய நிலையில, ஜருடைய நிலையில நாங்க யா கொண்டு வருவோம் இல்லையா, முசன்னாவுல. அப்ப யௌமைனி நான் சொல்றோம். மா ரஅய்துக முந்து யௌமைனி ஜர் செய்யப்பட்டிருக்குது. அஸ்குனு ஃபி ஹாதல் பைத்தி முந்து சனத்தின், முந்து சனத்தின். அஸ்குனு ஃபி ஹாதல் பைத்தி முந்து சன. சாஃபர முந்து 3 أيام. محمد سافر منذ 3 أيام. طيب أبو منذ انظر حرف جر يختص بالزمان. فهمتم؟ نعم. இந்த பாடம் இந்த பயிற்சி இல்லாதனால இப்ப நான் மட்டும் தான் பேசுறேன். எனக்கு தெரியாது. طيب رأى، رأى إنه فعل ماضي. الماضي. فعل ماضي. إذا رأى فعل ماض. هذا مضارع எப்படி இருக்கும்? مضارعه أرى، ترى، يرى، نرى. أنا أرى، أنت ترى، هي ترى، هو يرى، نحن نرى. طيب ماذا ترى؟ أرى قلما. ماذا ترى؟ أني أنا باكراي. أرى قلما أو بيني باكرين. طيب نحن نرى أشياء كثيرة. نحن نرى أشياء كثيرة. علي يرى رجلا قادما. علي يرى رجلا قادما. رجلا قادما. طيب أرى قلما. أرى قلما. إذا أرى فعل مضارع. ثاني أرى قلما. أرى فعل مضارع. فاعل ذي أرى لا. أرى قلما ضمير مستتر تقديره أنا. மறைந்திருக்கக்கூடிய ஒரு தமீர், அட தக்தீர். அதை நாங்கள் எப்படி கற்பனை பண்ணுவோம்? அன என்று சொல்லி தக்தீர் செய்வோம். அரா கலமன், நான் அப்படின்றதானே அது இருக்குது. நான் பார்க்கிறேன். நான் என்றது அந்த தமீர் தான். அனங்கிறதான் தக்தீர். நாங்கள் அன என்று சொல்லி கொடுப்போம் நமக்கு. அதான் ஃபாயில். அப்போ ஒரு தமீருன் முஸ்தத்திருன். அரால ஒரு தமீர் முஸ்தத்திர் இருக்குது, அதுதான் ஃபாயில். கலமன் மஃபூலுன் பிஹி மன்சூப். இப்போ நான் மேல பார்த்ததுல ஒரு பகுதி தான் இது. அன் அஜ்லிஸ. இந்த அன் அஜ்லிஸன்னு சொல்றது தானே உரீது அன் அஜ்லிஸ. இந்த அன் அஜ்லிஸன்றதுல அன் எங்களுக்கு தெரியும் ஹர்ஃபு நஸ்ப், நஸ்பு செய்யக்கூடிய ஒரு ஹர்ஃப், ஹர்ஃபு நஸ்ப். அஜ்லிஸன்றது ஃபிஅல் முதாரி மன்சூப், நஸ்பு செய்யப்பட்டிருக்குது அன் வந்ததனால. நஸ்புக்குரிய அடையாளம் வஅலாமத்து நஸ்பிஹி அல் ஃபத்ஹா. அதுல கடைசியில இருக்கக்கூடிய ஃபத்ஹா தான் நஸ்புக்குரிய அடையாளம். والمصدر المؤول فاعل في محل رفع. أريد أن أجلس. أريد أن أجلس. إنك وندي يمكن، يمكنني أن، يمكنك، أيمكن أن أجلس، أيمكن أن أجلس. إذا இந்த நாங்கள் சொன்னோம் இந்த அன் அஜ்லிஸன்றது ஃபாயிலுடைய இடத்துல இருக்குது. அன் வந்து ஹர்ஃபு நஸ்ப், நஸ்பு செய்யக்கூடிய அஜ்லிஸ ஃபிஅல் முதாரி. இந்த ரெண்டும் சேர்ந்து நாங்கள் என்ன செய்வோம்டா, இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு மஸ்தராக தஅவீல் பண்ணுவோம்.
இந்த மஸ்தராக என்ன செய்யலாம், நாங்க தவீல் பண்ணலாம், விளக்கம் கொடுக்கலாம். எப்படி விளக்கம் கொடுக்கலாம்? இந்த மஸ்தராக மாத்தினா எப்படி வரும்? அயும்கினுல் ஜுலூசு என்று வரும். ஜுலூசன். அப்ப இந்த அன் வந்தால் அந்த அன்னுல மஸ்தருடைய அர்த்தம் இருக்குது. அன் வந்து அன்னும் அதுக்கப்புறம் முதாரியான ஃபேல் வரக்கூடிய அந்த நேரத்தில் இந்த ரெண்டையும் சேர்த்து நாங்க என்ன செய்யலாம், மஸ்தராக நாங்க தவீல் பண்ணலாம். மஸ்தருடைய அர்த்தம் அங்க என்ன செய்யும், வரும். அதான் நீங்க சொல்றாங்க என்னென்றால் வல் மஸ்தருல் முஅவ்வலு, தவீல் செய்யப்படக்கூடிய மஸ்தர். இங்க மஸ்தர் வெளிப்படையில இல்ல, ஆனா தவீல்ல இருக்குது. தவீல் செய்யப்படக்கூடிய மஸ்தர், தவீல் என்ன விளக்கம் தானே. தவீல் செய்யப்படக்கூடிய மஸ்தர் ஃபாயிலுன், அதுதான் ஃபாயில், ஃபி மஹல்லி ரஃப், அது ரஃபுடைய இடத்துல இருக்குது. ஃபாயில் ரஃபு தானே ஃபாயிலுக்கு. அதனால அந்த அன் அஜ்லிஸன்றது ரஃபுடைய இடத்துல இருக்குது. அயும்கினு என்ற ஃபியாலுக்கு, யும்கினு என்ற ஃபியாலுக்கு ஃபாயில் அது அல் மஸ்தருல் முஅவ்வல், தவீல் செய்யப்படக்கூடிய மஸ்தர். அதான் ஃபாயில், அது ஃபி மஹல்லி ரஃப். அப்ப அன்னும் زائد الفعل أنه فعل مضارع ورما اللي عند فعل مسيد يسمى مصدرا مؤولا أكن بير சொல்லப்படும், தவீல் செய்யப்படக்கூடிய மஸ்தர்னு சொல்லப்படும். இதாத வந்து நாங்க மஸ்தராக என்ன செய்யலாம், தவீல் செய்யலாம். طيب فهمتم هذا الدرس؟ نعم أستاذ. نعم أستاذ. طيب الآن الدرس 18. الدرس 18 حذف النون من الأفعال الخمسة للنسب. நம்ம நஸ்பு செய்யறதுக்காக அஃஆலுல் ஹம்ஸாவுல இருந்து நான் நூனை என்ன செய்யறோம், ஹதுஃப் செய்யறோம். நான் கடந்த பாடத்துல உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். தஃஅலூன, யஃஅலூன, தஃஅலானி, யஃஅலானி. அதே மாதிரி வேற எதுல இந்த நூனை ஹதுஃப் செய்யப்படும். நல்லா கேட்டிருந்தா தஃஅலீன, தஃஅலீன, தஃஅலீன. இந்த அஞ்சும் இதுக்கு பேர் தான் அஃஆலுல் ஹம்ஸா. அஃஆலுல் ஹம்ஸா. இந்த அஃஆலுல் ஹம்ஸாவுல நஸ்பு செய்யும் பொழுது நூன் என்ன செஞ்சிடும், விழுந்துடும். தஃஅலூன என்று சொல்ல மாட்டோம். அன் தஃஅலு, லன் தஃஅலு, லை யஃஅலு, லன் தஃஅலா, லை யஃஅலா, லன் தஃஅலி அதான் சொல்லுவோம். طيب سبقت دراستهما وبناء الفعل المضارع المسند إلى نون النسوة. இன்னொரு விஷயம் என்னன்னா, நூனு நிஸ்வா யஃஅல்ன தஃஅல்ன என்று வரும் பொழுது அதுக்கு அதுல வரக்கூடிய நூனுக்கு நாங்க நூனு நிஸ்வா, பெண்களை குறிக்கக்கூடிய ஜம்மான நூன் தானே. இந்த நூனு நிஸ்வா, இந்த நூனு நிஸ்வாவில் இருக்கிற நூன் முதாரியான ஃபியல்ல சேரும் பொழுது என்ன நடக்கும்? மப்னி. அப்ப அந்த முதாரியான ஃபியல வந்து என்ன செய்யறோம், நாங்க மப்னி என்று சொல்லுவோம் தானே. மப்னியா பொதுவாக முதாரியான ஃபியல் மப்னியுன் அலா சுக்கூன். நாம் அஹ்சன்தி. முதாரியான ஃபியல் வந்து முஅரப், முதாரியான ஃபியல் முஅரப். ஆனால் நூனு நிஸ்வா சேரும் பொழுது அந்த முதாரியான ஃபியல் மப்னி ஆகிடும். ரைட், சுக்கூன்ல மப்னி ஆகிடும். சபகத் திராசத்துஹுமா ஃபி الدرس السابع عشر. உணர்வு அந்த பாடத்துல அதை பத்தி நாங்க படிச்சிருக்கிறோம். வசாதுகுருஹுன அம்திலத்தன், நாம இங்க சில உதாரணங்களை சொல்ல போறார். حذف النون من الأفعال الخمسة للنصب. அஃஆலுல் ஹம்ஸாவுல இருந்து நஸ்பு செய்யறதுக்காக நூனை என்ன செய்யறது, ஹதுஃப் செய்தல். உதாரணம் எப்படி, மாதா துரீதூன அன் தஷ்தரு, அன் தஷ்தரூனன்னு சொல்றல, மாதா துரீதூன அன் தஷ்தரு, மாதா துரீதூன அன் தஷ்தரு. இங்க துரீதூன நூன் இருக்குது, ஏன்னா இங்க மர்ஃபூ, ரஃபு செய்யப்பட்டு. அடுத்த ஃபியல்ல மன்சூப், அன் வந்ததுனால நஸ்பு செய்யப்பட்டு. அப்ப அன் தஷ்தரு என்று சொல்றோம் தானே. யா ஹிந்து லன் தஹ்ருஜி, லன் தஹ்ருஜீனன்னு சொல்றோம். லன் தஹ்ருஜி அசில்ல ரஃபுடைய நிலையில, தஹ்ருஜீன நீ வெளியேறுவாய். லன் வந்ததுனால லன் தஹ்ருஜி, லன் தஹ்ருஜி. யா ஹிந்து லன் தஹ்ருஜி. அப்ப الفعل المضارع معرب. فعل المضارع பொதுவாக معرب. فعل المضارع معرب. فعلها இதெல்லாம் معرب. نعم
فعل مضارع. نعم فعل مضارع மட்டும்தான் معرب. فعل أمر அதே மாதிரி فعل ماضي الفعل الماضي والفعل الأمر معرب هذا مبني. طيب وإذا دخلت عليه نون النسوة نون النسوة مضارعان فعل நுழைந்தால் صار مبنيا على السكون. சுக்குன் மீது மபினியானதாக அந்த முதாரியான ஃபியல் மாறிடும். சாரா மபினியன் அல சுக்கூனி எல்லா நிலையிலும் தானே ஃபிர் ரஃபி வல் ஜஸ்மி வல் நஸ்பி. ரஃபு ஜஸ்ம் நஸ்ப் மூணு நிலையிலையும் மபினியாக என்ன செஞ்சிடும் ஃபியல் முதாரி மாறிடும். அப்ப ஜர்ருட நிலையில ஜர்ருடைய நிலையில என்ன நடக்கும்? அதேதான். புத்திசாலிகள் எங்க ஜர்ருடைய நிலையில என்ன நடக்கும்? அல் முதாரியில ஜர் இல்லை. முதாரியில ஜர் வராது. ஃபியல்ல ஜர்ரன்றது வராது தானே. ஜர்ரன்ற பேச்சு இஸ்ம்ல மட்டும்தான். ஜர்ரண்டால் இஸ்ம்ல மட்டும்தான். இஸ்ம்ல வராதது ஜஸ்ம். உதாரணமா அத்தாலிபாத்து யதுருஸ்ன தாலிபாத்து யதுருஸ்ன தாலிபாத்து யதுருஸ்ன பாருங்க யதுருஸ்ன இந்த நூனு நிஸ்பா தானே அது சேர்ந்ததனால யதுருஸ் நீங்க எந்த நிலையில சொன்னாலும் யதுருஸ்ன தான் தானே. அத்தாலிபாத்து லம் யதுருஸ்ன இங்க என்ன நிலைமை? இது லம் யதுருஸ்ன جزم لم يدرسن. الطالبات لن يدرسن என்னது لن نصب. يجب أن تدرسن يجب أن تدرسن என்ன نصب. طيب அப்ப இதெல்லா நிலையிலையும் இந்த முதாரியான ஃபியல் சுக்கூன்ல மபினியா இருக்குது. சுக்கூன் மாறாம அப்படியே இருக்குது நுனு நிஸ்வா சேர்றதனால. طيب إذا دخلت لا النافية على الفعل المضارع المنصوب لا النافية نفي செய்யக்கூடிய لا அதுதான் لا النافية சொல்றோம் தானே. لا للنفي நஃபிக்குரிய لا முதாரியான ஃபியல்ல மன்சூபான நஸ்பு செய்யப்பட்ட முதாரியான ஃபியல்ல என்ன செய்து நுழைதல் வை. அப்ப என்ன நடக்கும்? லா நுழைஞ்சதனால அந்த முதாரியான ஃபியல் ஏதாவது மாற்றம் வருமா? மாற்றம் வராது. அது மன்சூபாகவே இருக்கும். ஃபைனல் ஃபியல் யப்கா மன்சூபன் லா யதகய்யர் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அது மாறாமல் மன்சூபாகவே தான் இருக்கும். லா நுழைஞ்சதனால எந்த ஒரு மாற்றம் வரப்போறது இல்லை. லா ஒரு அமல் எந்த ஒரு அமலையும் செய்யாதுன்னு நான் பார்த்தோம் தானே. அப்ப அர்ஜு அன் ததுகுல அர்ஜு அன் ததுகுல நீ நுழைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அர்ஜு அல்லா ததுகுல அர்ஜு அல்லா ததுகுல இது ரெண்டுக்கும் இடையில எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. லான்றது அமல் செய்யறது இல்லை. லா அமல் செய்ய இல்லை. அர்ஜு அன் ததுகுல அர்ஜு அல்லா ததுகுல முதாரியான ஃபியல் மன்சூபாக இருக்குது அன் வந்ததனால. அன் வந்ததனால மன்சூபாக இருக்குது. லா வந்ததனால இப்ப அல்லான்னு சொல்லும் பொழுதுதான் என்ன லா இருக்குது. ஏதாவது மாற்றம் வந்ததா? எந்த ஒரு மாற்றமும் பரவாயில்லை. ரைட். இப்ப நீங்க கவனிக்க வேணும் என்னண்டா இந்த அல்லா என்று சொல்லி இருக்கிறோம் தானே. இதுல அல்லா என்ற என்ன அர்த்தம்? அன்னும் லாவும் சேர்ந்துதான் அல்லா. பாருங்க அல்லா என்று சொல்லும் பொழுது அஸ்லுஹா அன் அன் பிளஸ் ஜாயித் லா நாஃபியா செய்யக்கூடிய லாவும் அன்னும் சேர்ந்துதான் நாங்க அல்லான்னு சொல்றோம். அஷ்ஹது அல்லா அல்லா என்று சொல்றோமா இல்லையா? அஷ்ஹது அல்லா அங்க என்ன அல்லா அண்டா அன்னும் லாவும் சேர்ந்து அஷ்ஹது அன்லா இலாஹ என்று சில பேர் சொல்லுவாங்க. அன்லா இலாஹ இல்ல அஷ்ஹது அல்லா. ஏன் அல்லா அன்னும் லாவும் சேரும் பொழுது அன்னும் லாவும் சேரும் பொழுது இதுதான் சேரும் தானே. சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பிறகு லாம் வந்தா என்ன சேரும்? இதாம் காமில்.
طيب أرجو أن لا இதுதான் تدخل أرجو أن لا تدخل أرجو أن تدخل أرجو أن لا تدخل لا வந்ததனால இந்த மாற்றம் வரப்போகுது. அடுத்தது காஃபு தஷ்பீஹ். அதுக்கு முன்னால இங்க பாருங்க இல்ல நம்ம கொடுத்துருக்குறாங்கன்னா லஃபாலு ஹம்சத்து அஃபாலு ஹம்சான்றது என்னன்னு சொல்லிக்கிறாங்க. ஹிய குல்லு ஃபிஅலின் முதாரிஇன் ஒவ்வொரு முதாரியான ஃபிஅல். எப்படியான ஒரு முதாரியான ஃபிஅல் இத்தஸலத் பிஹி வாவுல் ஜமாஅ ஜம்முடைய வாவுல் ஜமாஅ சேர்ந்த அதனோடு வாவுல் ஜமாஅ சேர்ந்த ஒரு முதாரியான ஃபிஅலும் அதே மாதிரி அவு லா அலிஃபுல் இத்னைன் அலிஃபுல் இத்னைன் சேர்ந்து தஃஅலானி யஃஅலானி அலிஃபுல் இத்னைன் சேர்ந்த அல்லது வாவுல் ஜமாஅ சேர்ந்ததுன்னா தஃஅலூன யஃஅலூன வாவுல் ஜமாஅ சேர்ந்த அவு அல்லது அலிஃபுல் இத்னைன் தஃஅலானி யஃஅலானி சேர்ந்த அவு யாஉல் முஹாதபா அல்லது முஹாதபாவுடைய யா சேர்ந்த தஃஅலீன இது இவை சேர்ந்த ஒவ்வொரு முதாரியான ஃபியலும் தான் அஃபாலுல் ஹம்சான்றது தானே அஃபாலுல் ஹம்சான்றது அதான் وتكون خمسة அதில் மொத்தமாக எத்தனை இருக்கும் 5 இருக்கும் அஃபாலுல் ஹம்சா 5 கத்தாலி غائبல எப்படி என்ன இதெல்லாம் வரும் யதுருசூன அதாவது யஃஅலூன அதே மாதிரி யதுருசானி வேறது வரும் யதுருசானி இது ரெண்டும் غائب யதுருசூன யதுருசானி முஹாத்தபல ததுருசூன ததுருசானி تدرسون تدرسان طيب அதே மாதிரி முஹாத்தபா تدرسين طيب إذن الأفعال الخمسة علامة الرفع ثبوت النون أفعال الخمسة رفع كري அடையாளம் எது நூன் சுபூத்தாக இருக்கிறது. சுபூத் என்ன ஹதுவு செய்யப்படாம அப்படியே இருக்கிறது தான் சுபூத் சாபித் பரிபாடாக இருக்கிறது. இதுதான் ரஃபு கிடையாது. தஃஅலூன யஃஅலூன தஃஅலானி யஃஅலானி தஃஅலீன வலாமத்து நஸ்பி வல் ஜஸ்ம் நஸ்பு ஜஸ்மு அடையாளம் எது நஸ்பு அடையாளமும் ஜஸ்மு அடையாளம் ரெண்டு அடையாளமும் அங்க ஹதுஃபு நூன் ஹதுவு செய்யப்படும். லன் யதுருசு லம் யதுருசு லன் ததுருசு لم تدرسوا ثاني لم يدرسا لن يدرسا لن تدرسا لم تدرسا لم تدرسي لن تدرسي ده ما طيب معرب என்ன மபினி என்றா என்ன சொல்றான் பாருங்க معرب என்ன ஐ تتغير ஹரக்கத்து ஆஹிரிஹி அதனுடைய கடைசியின் ஹரக்கத் என்ன செய்யும் மாற்றம் அடையும் அதான் மோரம் தானே. உதாரணமா கிதாபுன் கிதாபன் கிதாபின் என்ன நடக்குது கடைசி மாறுதா இல்லையா. ஹாதா கிதாபுன் ரஅய்து கிதாபன் வதஅது அலா கிதாபின் கதப்து அலா கிதாபின் அப்ப கடைசி மாற்றம் அடையுது மோரம். அதே மாதிரி ஃபியல்ல ஃபியல் முதாரி முஅரப்னு சொன்னோம் தானே. அத்ஹபு லன் அத்ஹப லம் அத்ஹப் மாறுதா இல்லை மாறுது கடைசி ஹரக்கா என்ன செய்யுது ததகய்யர் மாறுது அதான் முஅரப். طيب முஅரப்ன்றதில் الضمة في الرفع ரஃபுக்கு அடையாளமாக இது வரும் பொதுவாக பெரும்பாலும் அடிப்படையாக ضمة வரும். والفتحة في النصب نصب அடையாளமா இது வரும் فتحة வரும். والسكون في الجزم ஜஸ்முக்கு அடையாளமாக சுக்கூன் வரும். சுக்கூனோட ஹரக்கா இல்லாட்டி சுக்கூனோட நாசம். ஜஸ்முக்கு அடையாளம் சுக்கூன் ஜஸ்முக்கு அடையாளம் சுக்கூன். மபினி என்றா என்னடா இது அசல் தானே இது அடிப்படையில இப்படி இல்லைண்டா எங்களுக்கு தெரியும் அஃபாலுல் ஹம்சாவுல நஸ்புக்கு அடையாளமாக நூன் விழுந்துடும் ஜஸ்முக்கு அடையாளமாக நூன் விழும் ரஃபு அடையாளமாக நூன் சுபூத்து நூன் தரிபடும். ரைட் நான் பொதுவாக அஸ்லியான அடையாளம் வந்து ரஃபு அடையாளம் தம்மா நஸ்பு அடையாளம் ஃபத்ஹா சுக்கூன் ஜஸ்மு அடையாளம் சுக்கூன். இது மோரம். மபினி என்றால் என்ன மபினி என்றால் மபினியுன் அலா சுக்கூன். இந்த முதாரியான ஃபியல்ல நாங்க என்ன சொன்னோம் மபினியுன்
சுக்கூன் சுக்கூன்ல மபினி அப்படின்னு சொல்றோம். சரி, அப்படின்னா என்ன? ஐயப்கா அல சுக்கூன்லயே அது தரிபாடாக நிற்கும். பக்கியா யபுகாண்டா அப்படியே பாக்கி அதிலே நிற்கும். ரஃபி வ நஸ்பி வல் ஜஸ்ம், ரஃபு நஸ்பு ஜஸ்ம் எல்லாத்துலயும் அதே சுக்கூனாகவே இருக்கும். லா யதகய்யர், எந்த மாற்றமும் வராது. இதனால இதுக்கு தான் நாங்க என்ன சொல்றோம், மபினி அப்படின்னு சொல்றோம். இப்ப ஹாஉலாஇ என்று சொல்றது மபினியா இல்லையா? ஜாஅ ஹாஉலாஇ, ரஅய்து ஹாஉலாஇ, சல்லம்து அலா ஹாஉலாஇ. அது இஸ்ம்ல, அது ஒரு மப்னி. எப்படி மப்னியுன் அலா மாதா? எதுல மப்னி? كسران. كسرى على مبني. إذا مبني هؤلاء، هؤلاء كسرى ولا مبني؟ طيب கடைசியா நம்ம முடிச்சிரோம். காஃபு தஷ்பீஹ். தஷ்பீஹ்ண்டா ஒப்பிடுறது. ஷப்பஹ ஒப்பிட்டான். ஷப்பஹ யுஷப்பிஹு தஷ்பீஹன் ஒப்பிடுதல். காஃப் எதுக்கு வர வேண்டாம்? ஒப்பிடுறதுக்கு வரும். காஃபு தஷ்பீஹ், காஃப் வந்து ஒரு ஹர்ஃப். காஃபு தஷ்பீஹ் என்ற ஒரு ஹர்ஃப். இஸ்ம் அல்ல, ஃபிஅல் அல்ல. உதாரணமா ஹாதிஹில் மத்ரஸத்து கல் மஸ்ஜிதி, இந்த மദ്രஸா ஒரு மஸ்ஜிதை போன்றது. ஹாதிஹில் மத்ரஸத்து கல் மஸ்ஜிதி. இந்த காஃப் ஒரு ஹர்ஃப். காஃபு தஷ்பீஹ் என்று பேர். இந்த போன்றது என்று நாங்க ஒப்பிடுறதுக்கு பயன்படுத்துறோம். அதனால அதுக்கு பேர் தஷ்பீஹ். ஹர்ஃபு ஜர், எப்படியான ஹர்ஃப் அது? ஹர்ஃபு ஜர், ஜர் செய்யக்கூடிய ஒரு ஹர்ஃப். கல் மஸ்ஜிதி. ரைட். யுஃபீது தஷ்பீஹ், தஷ்பீஹ் அது ஃபாயிதாவாக கொடுக்கும். தஷ்பீஹ தஷ்பீஹுடைய அர்த்தத்தை கொடுக்கும், ஒப்பிடுதல். ஹாதிஹில் மத்ரஸத்து கல் மஸ்ஜிதி, அன்த கல் அஸதி, சிங்கத்தை போன்றவன் போன்றவன் போன்றவன். சாஅதி கசாஅதிக், சாஅதி கசாஅதிக், என்னுடைய கடிகாரம் கடிகாரத்தை போன்றது. ஹாமிதுன் கஸ்லானு கஸமீலிஹி, கஸமீலிஹ், ஹாமித் அவனுடைய வகுப்பு நண்பனை போலவே அவனும் சோம்பேறி. ஹாமிதுன் கஸ்லானு. ஏன் கஸ்லானு அன்னு வந்திருக்கு? கஸ்லானுன் அன்னு வரல. نون من الصرف. ممنوع من الصرف. لماذا ممنوع من الصرف؟ ஏன் ممنوع من الصرف؟ فعلان وزن இருக்குது. إذا نكتفي بهذا القدر. நாம இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடம் அடுத்த வகுப்புல படிக்கலாம். சுபூத்துன்னு அப்படின்னா அது வந்து போக்கக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அது தரிப்பாடா இருக்குன்னு சொன்னீங்கல்ல. ஆனா அதோட ராம் தாலில் வந்தா அது போக்கப்படலையா? திரும்ப கேளுங்க. சுபூத்துன்னு என்றால் ததுருசிங்க, சுபுத்துன்னூன், இது வந்து தரிப்பாடா இருக்குன்னு நீங்க சொன்னீங்கல்ல. அதுல வந்து லன் லம் அன் லாமு தாலில் இது வந்தா போக்கப்படும் இல்லையா? நூன் ஹதுஃப் செய்யப்படும். அதாவது நஸ்பு ஜஸ்முடைய நிலையில நூனை நாங்க என்ன செஞ்சிருவோம்? ஹதுஃப் செஞ்சிருவோம். நூன் வந்து என்ன செய்யாது? நஸ்பு ஜஸ்முடைய நிலையில வராது. அப்ப அங்க நஸ்பு கடையாளமாகவோ ஜஸ்மு கடையாளமாகவோ என்ன என்ன கேட்கும் பொழுது அலாமத்துல் நஸ்பி அல்லது அலாமத்துல் ஜஸ்மி ஹத்ஃபுன் நூன் என்று சொல்லுவோம். نكتفي بهذا القدر. هل من سؤال؟ أستاذ منذங்கிறது ஹர்ஜர் தானே? ஹர்ஜர் வந்து منذ